இருக்கணும். நம்மள்ட்ட அந்த அதிகாரம் இருந்தால் அதையும் எல்லாம் கேட்கத்தான் செய்வான். இப்ப நீங்க ஒரு ஆள் மேல அன்பு அதிகமாச்சா அல்ல கேட்பானா? 4 பிள்ளைய 4 விதமா நடத்தலாம், அன்பு வைக்கலாம். கொடுக்கிறவங்க ஒரு சேர்ந்தா கேட்பான்ல. ஒரு பிள்ளை மேல அதிக பிரியம் இருக்கலாம். எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ஒழுங்கா கொடுத்தியா, பாக்கெட் மணி கரெக்டா சமமா கொடுத்தியா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருள் எடுத்து கொடுத்தியா, அதுதான் எல்லாம் கேட்பானே தவிர ஏன் ஒரு ஆள் மேல கூட அன்பு வச்சேன்னு கேட்க மாட்டான். கேட்டா சொல்லி போடுவோம், அது மோவல் நான் என்ன செய்வேன். அப்படி கேட்டா என்ன செய்வோம், நீ தானே பண்ண, அப்படி நாங்களா பிளான் பண்ணோம், நீ தானே அப்படி படைச்சேங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, உன்னுடைய அதிகாரத்தில் உள்ளதுல நீ என்னை பிடிச்சிடாதல்ல, ஏன் அதிகாரத்தில் உள்ளதுக்கு நான் பதில் சொல்றேன், நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன். இப்ப இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல சொன்ன, ஒரு தடவை சொன்னாங்க, அதாவது இன்ன குலூப பனி ஆதம குல்லுஹா பைன இஸ்பாயின் மின் அஸாபிர் ரஹ்மான், மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது, 2 விரலுக்கு மத்தியில் இருக்குது. யுகல்லிபுஹா கைஃப யஷா யஸ்ரிபு ஹைது யஷா, விரும்பியவாறு அப்படி பரட்டி விட்டுவான்ல. 2 விரலுக்கு மத்தியில் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி பரட்டலாம்ல, மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேல, அவ்வளவுதான். 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரி உருவகப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில இருக்கிற. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 2654வது ஹதீஸ் முஸ்லிம்ல. அப்ப 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது, விரும்பியவாறு அல்லாஹ் பரட்டி விடுவான். இதுக்கு மேல என்ன இருக்குது? நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இதயத்தின் மீது ஒருத்தருக்கு அவர் பக்குவப்படுத்துவார் நினைக்க என்னங்க நமக்கு முகாந்திரம் இருக்குது? ஒரு முகாந்திரமும் இல்ல. இதுக்கு பிறகு போனாங்கன்னா அப்புறம் அல்லாஹ் இது பயங்கரமான தண்டனை வச்சிருக்கான். அது மாத்திரம் இல்ல, 2-3 சந்தர்ப்பங்களை பாருங்க. இது சொன்ன சந்தர்ப்பம் தான். ஒரு தடவை உசாமா ஒரு படைக்கு அனுப்புறாங்க. அவரு ஒருத்தனை போய் கொண்டு போடுறாரு போர்ல. அவன் கொல்ல போகும்போது அவன் களிமா சொல்லி போறான், போர்ல களிமா சொல்லி உங்க அணியில வந்துடுறாங்கிறான். அப்ப கொண்டிருக்க கூடாது. அவரோட என்ன பண்ணிட்டாரு, உயிர் காப்பாத்துக்கு போய் சொன்னான், இவன் உள்ளத்திலிருந்து வரல, வெட்டிவிட்டார். ரசூலுல்லாஹ் வந்து கோவம், ரசூல் ஸல்லல்லாஹு தெரிஞ்சவன கோவப்படுறாங்க. எப்படி நீ வெட்டலாம், புறா வெட்டினே, அல்லாஹ் ஷகீகத கல்பஹு, நீ அவரோட இதயத்தை பிளந்து பாத்தியா? சொல்லிட்டாங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அவ்வளவு விட்டுருக்க நீ, கல்ப ஆதிக்கிஞ்ச உங்க கையில இருக்கான்னு இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாயினால சொல்லிட்டாங்க பந்தாலு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாரே இல்லையா? அதுக்கு பிறகு எப்படி அவனை கொண்டு வந்த வந்து நாளைக்கு 2 மறுமையில என்ன செய்வ நீ அப்படி கேட்கிறாங்க. அப்ப உயிர் பாதுகாக்கிறதுக்காக சொன்னதான் நம்ம எல்லாம் கூட எடுத்துக்கிறோம். அப்படிதான் அவரும் எடுத்துக்கிட்டாரு. அந்த நேரத்திலும் கூட ஒருவனுடைய இதயம் எப்படின்னு உனக்கு தெரியாது, நீ தீர்மானிக்க முடியாது, அந்த அதிகாரம் உனக்கு இல்லைன்ட்டாங்க. உசாமாவுடைய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 96வது ஆரம்பத்திலே ஒரு ஈமான் பாடத்துல 96வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. திருப்பி திருப்பி சொல்றாங்க, ஒரு தடவை சொல்லல. கல்வி பிளந்து பாத்தியா, கல்வி பிளந்து பாத்தியா, கல்வி பிளந்து இப்படி காட்டாங்களாம். சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த கோபத்துல ஊருக்க கேட்டு விட்டுருல, ஏன்னா கல்வி பிளந்து பாத்தி, ஏன்னா அப்படி செஞ்ச, இந்த மாதிரி பண்ணிவிட்டியா, இப்படி கேட்டு இருந்தாங்களாம். இப்ப இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் போல இருக்கு. இதுக்கு முன் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டேனுங்கிறார் அவர். இன்னைக்கு புதுசா இஸ்லாம் சேர்ந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, இவ்வளவு செஞ்சு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சு விட்டு எல்லாத்தையும் அழிச்சு நான் நிக்கிறேனே அப்படின்னு கவலைப்படுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? கல்புல ஆதிக்கம் நம்ம கிடையாது, கண்டுபிடிக்கவே முடியாது. கல்புல உள்ளத இதுக்கு சஹாபாக்களுக்கு முடியலையா, உசாமா மாதிரி ஆட்களுக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியலையா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கண்டுபிடிக்க முடியலையா, இவங்க கண்டுபிடிச்சு நம்ம பக்குவப்படுத்த போறாங்கன்னா இப்படி என்ன, இது என்ன நம்பிக்கை இது? அதே மாதிரி காலித் இப்னு வலீத் ஒரு அதே மாதிரி போருக்கு போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ஆளுக்கு எதிரணிகள் அஸ்லம்னான்னு சொல்லணும், நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். அவங்க அப்படி சொல்லாம சபகனான்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சபகனான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மக்காவுல உள்ள காபிர்கள் வச்ச பேரு சாபின்னு தான் வச்சாங்க, முஸ்லீம்னு வைக்கல. நம்ம இஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு கேட்டா சாபின்னு அவங்க பேர் வச்சாங்க. சாபினா என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல அவங்களாகவே சிந்தித்து கல்லு மண்ணெல்லாம் வணங்கக்கூடாது, கழுத பேரெல்லாம் வணங்கக்கூடாது, ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திய மக்காவுல இருந்துச்சு. அந்த கூட்டத்தை சாபியுமாங்க. சாபி என்று சொன்னா கண்டதை வணங்காதவர்கள், ஏதோ ஒரு கடவுள் இருக்கான்னு மட்டும் நம்பிக்கொண்டு இந்த அபூஜகளோட ஒத்து போவாத ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு. குர்ஆன்ல கூட ஒரு சாபியினு சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸாபியின, சாபியின்களுக்கும் நான் கூலி தருவேன் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ் கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தனால, அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கருத்தை சொன்னாங்களா, சாபின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி பேச அந்த சாபி அவரா, சாபிட்ட புரியல அப்படிம்பாங்க. சாபின்னா அதாவது ஓரிரை கொள்கை உள்ளவர் தான். அந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க, அந்த எதிரி கூட்டத்தினர்கள் அஸ்லம்னா இஸ்லாத்தை தழுவினோம் அர்த்தம் அப்படி சொல்லாம
சபனா நாங்களும் சாபி ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன செய்யல, அஸ்லம்னான்னு சொல்லாம சபனாங்கிறேன்னு விட்டுவிட்டார். அஸ்லம் நான் போர்ல நடக்குது, அவர் கோவம் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட வருது, கம்ப்ளைண்ட் வருது. வந்தோட இதே சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அபரவு இலைக்க மிம்மா சனா காலித், யா அல்லாஹ் அந்த காலித் செஞ்ச வேலையை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், நான் பொறுப்பில்லை அல்லாஹ், நான் அப்படி இவருக்கு சொல்லி அனுப்பல, இதயத்தின் மீது ஆதிக்கம் கொடுத்து நான் அனுப்பல, இவரா செஞ்சு விட்டாரு. சபனாண்டா அர்த்தம், வேற வார்த்தை சொன்னா உனக்கு என்ன வார்த்தைக்கு நீ பாக்குற, மாறிட்டோம்னு சொல்லிட்டான்ல, அதை விட்டுருக்கணுமா இல்லையா? இதயத்தை நீ பலந்து அப்போ கேட்கறாங்க, இதயத்தை பலந்து பாத்தியா, உள்ளத்தை பலந்து பாத்தியா? அதை விட இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான், 6766 இந்த காலித் இப்னு வலீத். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நிறைய யமன்ல இருந்து அலி ரலியல்லாஹு அனுப்பி ஜக்காத்து பொருள் நிறைய வசூலிச்சுட்டு ஒரு பயங்கரமா குவிஞ்சு கிடக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுக்குறாங்க, எல்லாரும் பங்கு வச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், நீ சரியா பங்கு வைக்கல, நீ அல்லாஹ்வுடைய ரசூலுங்கற, நீ சரியா பங்கு வைக்கல அப்படிங்கிறான். அந்த பங்கு வைக்க வந்ததுல உள்ள ஆளு, அவனுடைய அந்த உடல் அமைப்பு கூட வர்ணிக்கிறாங்க. கண்கள் இடுங்கி போன, கண்ணங்கள் விரிந்த, நெற்றி படர்ந்திருக்கக்கூடிய, அடர்த்த தாடி வைத்திருந்த, தலையை சிரைத்திருந்த, இடுப்பில இறுக்கமாக கைலி கட்டி இருந்த, வேஷ்டி கட்டி இருந்த ஒருவன் எழுந்தான். அப்படிதான் தசையில வருது. கண்ணெல்லாம் சுருங்கி போய் இறுங்கி போய் பெரிய தாடி, முட்டை அடிச்சிருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கூட்டம் வந்து இப்போ ஒண்ணு பாக்குற மொட்டை தாடிமா அந்த மாதிரியான கோலத்துல அவன் எந்திரிக்கிறானா. எந்திரிச்சு நீ சரியா பங்கு வைக்கலன்னா ரசூலுல்லாஹ் கோவம் வருது. கோவம் சொல்றாங்க, அடே உலகத்துல வானம் பூமி எல்லாத்துலயும் நான் எனக்கு மேல நம்பிக்கையால ஒருத்தர் இருக்கிறானா, என்னைய விட நம்பிக்கையால ஒருத்தர், எதிரி கூட என்னைய நம்பிக்கையாங்கிற பட்டத்தை மாத்தலையாரா, முதல்ல வாழ்க்கையில இப்படி சொல்றீங்களா? ஒரு எதிரி கூட சொன்னது இல்லையே, அபூஜஹல் சொன்னது இல்லையே, அபூலஹப் சொன்னது இல்லையே, அமீன் என்ற பேர் வச்சான், சாதிக்கு அமீன். அமீன் இவ்வளவு நம்பகமானவரை பார்த்து இப்படி சொல்கிறாயன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப காலித் இப்னு வலீத் அப்ப இருக்காரு, வாளை உருவுறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே சீவிரட்டுமா, உங்களை எதிர்த்து வந்து இந்த மாதிரி அவன் சரியான பங்கு வைக்கலங்கிறான, இப்படி பேசணும்னு விடக்கூடாது, தலையை சீவிரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேணாம் அல்லஹு ஐயகுன யுஸல்லி, இல்ல ஒரு தொழுகை நடத்தக்கூடிய இருக்கலாம், அவர் ஒன்னும் செஞ்சிடாதப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப காலித் மறுபடியும் சொல்றாரு, கம்மி முஸல்லின் யகூலு பிலிசானிஹி மா லைஸ பி கல்பிஹி, எத்தனையோ தொழுகையாளி வந்து இதயத்துல இல்லாம வாயினால தொழுகிறான், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும், ஓட்ட வேண்டியதான் அப்படி மறுபடியும் அப்ளிகேஷன் பண்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி லம் உமர் அன் உனகிப அன் குலூபின் நாஸ் வலா அஷுக்க புத்துனஹும், நான் வந்து மனிதர்களுடைய கல்புகளை பிளந்து பார்க்கும்படி உத்தரவிடப்படல, அவங்க வயிற்றை கிழிச்சு பார்க்கும்படி உத்தரவிடப்படவில்லை, வெளிப்படையாக என்ன சொல்கிறார்களோ அதுதான், அப்படித்தான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன், கல்புகளுக்கு பிழிச்சு பார்க்கிற உத்தரவு எனக்கு தரப்படவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க, இவனுடைய வழித்தோன்றல்கள் தான் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டைக்குழியை கூட கடக்காது என்றெல்லாம் வருது பாருங்க, இவனுடைய சந்ததிகள் அப்படி உருவாவார்கள் என்று வேற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சாங்களே தவிர, அப்ப கூட அது முன்னறிவிப்பு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது, அல்லாஹ் சொல்லி கொடுத்தது. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுட்டாங்க, கல்ப சொல்லிட்டார்ல முடியும், அவரை விட்டு ஆளை விட்டு அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன நமக்கு விளங்குது, யாரா இருந்தாலும் சரி இதயத்தை ஆட்சி செய்வாரு அப்படிதான் நினைக்கிறாங்க. ஷேக் சொன்னா அவர்கிட்ட கையை கொடுத்தோன்னு நம்ம பவர் ஏறுமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் நம்மளை கண்காணிச்சிட்டு இருப்பாராம், நம்ம தப்பு செஞ்சா கூட அவருக்கு தெரியுமா, டெலிவிஷன் மாதிரி தெரிஞ்சிருமா, இங்க உட்கார்ந்து தப்பு செஞ்சா கூட இவன் தொழுவுறதும் அவருக்கு தொழுவான். கடைசியா ஷேக்கு பாத்திரம் என்ன பண்றது, ஷேக்கு தெரிஞ்சிருமே, நோம்பும் அவருக்கு தான் வைக்கிறான், விக்ரம் அவருக்கு தான் நடத்துறான், அல்லாஹ்வுக்கா சில வணக்கம் அவருக்கு உரியதாகி நிறைய தொழுகிறான்னு கணக்கா தெரியலாம். அல்லாஹ் யாருக்கு தொழுதுன்னு கேட்பான், எத்தனை ரக்காத்துன்னு கேட்பான், அவன் யாருக்கு நீ தொழுத, ஒருத்தன் உன்னை கண்காணிக்கிறான்னு பயந்துகிட்டு தொழுத, அது தொழுகை இல்ல. ஒருத்தன் உன்னை கண்காணிக்கிற மனுஷன் கண்காணிக்கிறாங்க, நீ பக்குவமா நடந்துகிட்ட, அது தேவையில்லை. நீ எவ்வளவுதான் சூபியோசம் போட்டாலும் சரி, எவ்வளவுதான் நல்ல பண்பாடுகள் நீ வளர்த்துக்கிட்டாலும் சரி, நீ ஒரு மனுஷன் உன்னைய ஆட்சி செய்யறான்னு நினைச்சுக்கிட்டு செஞ்ச பாரு, தூக்கி எறிஞ்சிருவான்ல. அதனால அந்த தரீகா பையத்துக்கு அவ்வளவு பிராடு, அவ்வளவு பித்தலாட்டம்.